Hello friends, today add partner 2 யூஸ் பண்ணி Abacusல sums எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம add partner 4 and 3 யூஸ் பண்ணி sums எப்படி பண்ணலான்றதை தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து add partner 2 பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் வந்து நம்பர்ஸோட பார்ட்னர் நான் சொல்லிடுறேன். ஸோ 4ஓட பார்ட்னர் 1, 3ஓட பார்ட்னர் 2, 2ஓட பார்ட்னர் 3, 1ஓட பார்ட்னர் வந்து 4. ஸோ இந்த பார்ட்னர்ஸ் வந்து எவ்வளோ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்கன்றது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆட் பார்ட்னர் 4 கான்செப்டில். ஸோ இப்போ நம்ம வாங்க சம்ஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆட் பார்ட்னர் யூஸ் பண்ணும்போது ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி தான், எதனால் பார்ட்னர்ஸ் கான்செப்ட்டுக்கு போகிறோன்னா பீட்ஸ் வந்து நமக்கு எனஃபாக இல்லை, அவைலபிளாக இல்லைன்னும் போது பார்ட்னர் கான்செப்ட் போவோம். அதனுடைய ஃபிங்கர் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா மேலே இருக்கிற 5 பீட்ஸையும் ஓகேங்களா நம்ம போட வேண்டிய சம்ஸ் வருது அப்படின்னா அதனுடைய பார்ட்னரையும் சேர்ந்தாப்புல புல் டவுன் டுகெதர் பண்ணுறோம், கீழே சேர்ந்தாப்புல இறக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்ஸ் பண்ணலாம் வாங்க. சரிங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்னர் கான்செப்டே வரீங்க, பார்ட்னர் கான்செப்டில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா ஆட் பார்ட்னர் 4ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பீட்ஸை வந்து எப்படி மூவ் பண்ணணுன்றது கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் சம் போடலாமா? எப்பவும் போல் நான் 2 சம் பண்ணி காமிப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சம் போடலாம். ஏல ஃபஸ்ட் சம். ஓகேவா? 4 ஓகேவா? 4 பீட்ஸ் யூனிட் ராட்லேருந்து தான் எப்பவும் சம்ஸ் போடுவோம் இல்லைங்களா? ஸோ 4 ஆட் 4 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லெஸ் 1. ஓகேங்களா? லெஸ் 1. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 2. ஓகேங்களா? 2 ஆட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அவைலபிளாக இருக்கா? இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்ட்னர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 பார்க்க போகிறோம் இல்லையா? ஆட் பார்ட்னர் 2 கான்செப்ட் தான் வரும். ஸோ 2ஓட பார்ட்னர் வந்து 3. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பார்ட்னர் கான்செப்ட்னாலே 5 பீட்ஸையும் நம்ம போட வேண்டிய அந்த நம்பரோட பார்ட்னரையுமே வந்து சேர்ந்தாப்புல கீழே இருக்கணும், புல் டவுன் டுகெதர் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2ஓட பார்ட்னர் வந்து 3. கரெக்டுங்களா? நல்லா கவனிங்க. ஸோ 5ஐயும் 3 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல 3யும் சேர்ந்தாப்புல நான் கீழே இறக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 5. செகண்ட் சம் போடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு சம் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் ஜீரோ பண்ண சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட்டு 3. ஸோ ஆட் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 பீட்ஸ் ஆட் பண்ணணும். கீழே ஆட் பண்ண முடியுமா பாருங்கள்? இல்லை, ஏன்னா பீட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். பார்ட்னர் ஆஃப் 2 இஸ் 3 இல்லையா? ஸோ 5ஐயும் அதனோட பார்ட்னரையும் சேர்ந்தாப்புல கீழே இருக்கிறோம். ஸோ 5 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு 2 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஆட் 2 பண்ணுறோம். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 7. ஓகேவா? ஸோ செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து 7. ஓகே, தேர்ட் சம் போடலாம் வாங்க. 7. ஸோ ஆட் 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஸ் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2. ஓகேங்களா? ஆட் 2. ஸோ ஆன்சர் வந்து 4. இது டைரக்ட் அடிஷன் மாதிரி தான் வந்தது இந்த சம்மு. ஸோ ஆன்சர் வந்து 4 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பண்ணலாம். 4 ஆட் 4. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆட் பண்ணணும். கீழே பீட்ஸ் அவைலபிளாக இருக்கா பாருங்கள்? இல்லை. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்ட்னர் கான்செப்ட். ஸோ பார்ட்னர் ஆஃப் 2 இஸ் 3 இல்லையா? ஸோ 5ஐயும் 3 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல இருக்கணும். ஓகே, இப்போ வந்து 6 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1. ஓகேங்களா? ஸோ 1. ஸோ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 7 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் வந்து 7. லாஸ்ட் சம் 3 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணணும். 2 பீட்ஸ் இருக்குங்களா பாருங்கள்? இல்லை. ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்னர் கான்செப்ட் வரும். ஸோ பார்ட்னர் ஆஃப் 2 இஸ் 3. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 5ஐயும் 3 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல புல் டவுன் டுகெதர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 5 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 6. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் ஆன்சர் வந்து 6. ஓகே, இப்போ பி சம் போடலாம். பியில் ஃபர்ஸ்ட் சம். ஓகே, 5. ஸோ ஆட் 5 பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஆட் பண்ணோம். ஓகேங்களா?
ஸோ ஆட் பண்ணிட்டேன். இதுவும் டைரக்ட் அடிஷன் மாதிரி தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 9 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 9. ஸோ செகண்ட் சம் பண்ணலாம். 1 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 பீட்ஸ் ஆட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு 2. ஓகேங்களா, 2 பீட்ஸ் ஆட் பண்ண முடியுமா பாருங்கள், முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்ட்னர் கான்செப்ட். ஸோ பார்ட்னர் ஆஃப் 2 இஸ் 3. ஸோ ரெண்டுத்தையும் வந்து சேர்ந்தாவில் புல் டவுன் டுகெதர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 5. ஓகேவா, ஸோ செகண்ட் சம் ஆன்சர் 5. தேர்ட் சம் 4 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ண முடியுமா, இல்லை. ஓகே, பீட்ஸ் வந்து எனாஃபா, இல்லை, நாட் எனாஃப். ஓகேங்களா, ஸோ பார்ட்னர் ஆஃப் 2 இஸ் 3 இல்லைங்களா. ஸோ 5ஐயும் 3 பீட்ஸையும் சேர்ந்தாவில் கீழே இறக்குறேன். ஓகேங்களா, புல் டவுன் டுகெதர் பண்ணணும். ஸோ 6 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லெஸ் 5 பண்ணுறோம் அதுலேயே. ஓகேங்களா, லெஸ் 5 பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1. ஓகேவா, ஸோ தேர்ட் சம்மோட ஆன்சர் வந்து 1. ஓகேவா, ஸோ ஃபோர்த் சம் 3 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ண முடியுமா பாருங்கள், பீட்ஸ் எனாஃபாக இருக்கா, நாட் எனாஃப். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே போய்ட்டு பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பார்ட்னர் ஆஃப் 4 இஸ் 1. நம்ம ஆல்ரெடி 4 ஆட் பார்ட்னர் 4 கான்செப்டில் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணணுன்றது, அதே மாதிரி தான். ஸோ பார்ட்னர் ஆஃப் 4 இஸ் 1. ஸோ 5ஐயும் 1 பீட்ஸையும் சேர்ந்தாப்பில் இருக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு வந்து 7 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு லெஸ் 2 பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ லெஸ் 2 பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆன்சர் என்ன இருக்குது, 5. ஓகேங்களா, 5. ஸோ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் 5. லாஸ்ட் சம் பண்ணலாம் வாங்க. 1 ஆட் 1. நெக்ஸ்ட்டு 3 ஆட் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 பண்ணணும். 3 பீட்ஸ் அவைலபிளாக இருக்கா பாருங்கள், இல்லை. ஸோ பார்ட்னர் ஆஃப் 3 இஸ் 2. ஓகேவா, ஸோ அப்போ 5ஐயும் 2 பீட்ஸையும் சேர்ந்தாப்பில் இருக்கிறேன். ஓகே, புல் டவுன் டுகெதர் பண்ணணும். அப்போ வந்து ஆன்சர் வந்து நமக்கு 7 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 7. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ சம்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்போது சொல்கிற மாதிரி 2 சம்ஸ் வந்து பண்ணும்போது இந்த சம் வந்து ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பண்ணி ஸ்லோவாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி காமிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க அபாக்கஸில். இந்த சம் வந்து குழந்தைங்கள பண்ண வைங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு சம்ஸ்க்கும் 1 மார்க்குன்னு சொல்லிவிட்டு ஸ்கோர் கொடுங்க. ஸ்கோர் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுங்க. சரிங்களா, ஆக்டிவிட்டி, இன்றைக்கான ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இன்றைக்கான 1 மினிட் ஆக்டிவிட்டி அதுதான். எப்போவுமே சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நீங்கள் பிரெயின் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி 1 மினிட் ஆக்டிவிட்டி வந்து ஏதாச்சும் ஒரு லெசன் வந்து நீங்கள் டீச் பண்ணலாம், இல்லை ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுக்கலாம். இது வந்து குட் ஹேபிட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்ட்னர் கான்செப்ட்லேயும் நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து எனக்கு பிடிச்ச 2 லைன் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. என்னென்னா, You will never change your life until you change the habits you do daily. ஓகேங்களா, அதாவது நம்மளோட லைஃப் வந்து சேஞ்சே ஆகாது நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு போரிங்கான லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம டெய்லி ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் நம்ம லைஃப்பில். அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் ஃபவுண்ட் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். ஓகேங்களா, நம்ம டெய்லி பண்ணுற பழக்கத்தில் தான் வந்து நம்மளுடைய நம்ம சக்ஸஸோட சீக்ரெட்டே இருக்குது. ஓகேங்களா, அப்போனா நம்மளுடைய குட் ஹேபிட்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது எனக்கு இந்த 2 லைனுமே எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு. ஓகேங்களா, ஸோ ஹேபிட்ஸ் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆக்ஷனாக மாறும். ஓகேவா, ஸோ அது ரொம்ப முக்கியம்.